ஹாய் ஐஸ், இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான மூவி பார்க்க போகிறோம். வாங்க டிலே பண்ணாமல் ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். பார்த்தீங்களா, அங்கே நியூஸ் ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாமே மிஸ் ஷூ வந்து எதுக்காக இங்கே ரிசைன் பண்ணிவிட்டு வேறு ஒரு கம்பெனி போய் ஜாயின் பண்ண போகிறாங்கன்னு தெரியலை. அவங்க வந்ததுமே இந்த ஷூ குரூப்பை பெரிய லெவலுக்கு மேலே தூக்கி நிப்பாட்டினாங்க. இப்போ எதுக்காக இந்த மாதிரி பண்ணாங்கன்னு தெரியல, எதுக்காக இந்த இண்டஸ்ட்ரியை விட்டு போகிறாங்கன்னு தெரியலேன்னு சொல்லிட்டு எல்லாருமே அங்கே வந்து ஃபீல் பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம ஹீரோயின் வந்ததுமே இந்த கொஸ்டினை தான் அவட்ட அங்கே கேட்டதுமே, நான் இந்த கம்பெனிக்கு எவ்வளோ பண்ணணுமோ பண்ணிட்டேன், இப்போ என்னோடய ஃப்ரெண்ட் வந்து ஒருத்தவங்க கம்பெனி ஆரம்பிக்கிறாங்க, ஸோ அதுவுமே நான் ஹெல்ப் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். பெரிய லெவலாக ஆளாக்கணுன்றதுக்காக தான் நான் இதை வந்து ரிசைன் பண்ணிட்டு போகிறேன், கண்டிப்பாக திரும்ப வருவேன்னு சொல்லிட்டு அங்கே அவங்க உள்ளே போயிட்டுருக்கா. அப்போ அங்கே உள்ளே இருக்கிறத பார்த்தா ஷாவ் தான். அங்கே அவன் வந்து ரொம்பவே தேங்க்யூ சொல்லிட்டு இருக்கான். எனக்காக தானே நீ இவ்வளோ தூரத்துக்கு ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்க, எனக்காக தானே இதெல்லாம் பண்ணுறேன்னு சொன்னதும் அங்கே ஒரு பாஸ்ட்டை காமிக்கிறாங்க. ஸ்கூல் படிக்கிற போது இவளுக்கு ரொம்ப உடம்பு முடியாமல் இருந்திருக்கு, டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போயிருக்கேன்னு சொல்லிட்டு அவன் ஹெல்ப் பண்ணி இருந்திருக்கான். அன்றைக்கி மட்டும் நீ எனக்கு ஹெல்ப் பண்ணலைன்னா ஒரு வழியாக நான் செத்து கூட போயிருந்துருக்கலாம், பட் உன்னால தான் நான் இப்போ உயிரோடு இருக்கேன். இதுக்கு எல்லாமே நான் வந்து பதிலுக்கு என்ன பண்ண முடியும், இதெல்லாம் பெரிய மேற்றே கிடையாது, இதை நான் வந்து என்னோட விருப்பத்தோடு தான் பண்ணிகிட்ருக்கேன், உனக்காக வாழ்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சமான விஷயம்தான் சொல்லிட்டு கண்டிப்பாக உன்னை நான் பெரிய லெவலுக்கு ஆளாக்குவேன்னு சொல்லிட்டு அவள் ஹெல்ப் பண்ணி இருந்திருக்கா. ஸோ எப்படியோ ஒரு வழியாக அந்த லூ கம்பெனியை பெரிய லெவலுக்கு நிறையா ஸ்ட்ரகிளுக்கு பிறகு அங்கே கொண்டு வந்துட்டாங்க போல். அப்போங்க நம்ம ஹீரோயின், இப்போ நான் திரும்ப அப்ராடுக்கு போக வேண்டிய நேரம் வந்துருச்சு, அங்கே போய் எல்லாத்தையுமே சரி பண்ணி டீல்ஸ் எல்லாமே போடணும், ஷூ கம்பெனிக்கும் என்னோட தேவை இருக்குது அப்படின்றத அவள் சொல்கிறா. ஸோ அவள் அங்கே வந்து ரிங்கை கொடுத்து நம்ம ஹீரோயின்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணிவிட்டு, நீங்கள் எப்போ திரும்ப அப்ராட்லேருந்து வரையோ அப்போ நம்ம 2 பேருமே சேர்ந்து மேரேஜ் பண்ணிக்கலாம், நான் உன்னை ரொம்ப லவ் பண்ணிகிட்ருக்கேன்னு சொல்லிட்டு அங்கே கேட்டிருக்கான். ஸோ ஹீரோயினுமே சந்தோஷமாயிட்டு ஓகேன்னு சொல்லிடுறா. இப்படியே வருஷங்கள் ஆகிட்டுருக்கு. ஃபைனலாக ஹீரோயின் திரும்ப அந்த லூ கம்பெனிக்கு அங்கே வந்ததுமே அங்கே ஷேர் ஹோல்டர்ஸ் அங்கே எல்லாருமே சேர்ந்து கிராண்டாக அங்கே வெல்கம் கொடுத்துட்டு ஹீரோயின்ட்டு அங்கே சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்காங்க. உண்மையிலே உங்களால் தான் இந்த கம்பெனி இவ்வளோ பெரிய வந்து உயரத்துக்கு வந்திருக்கு, நீங்கள் இல்லைன்னா யாரால் எதுவும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அங்கே பேசினதும், இதுக்கெல்லாம் காரணம் நான் மட்டுமா, நீங்கள் தான், நீங்கள் இல்லைன்னா நான் என்ன பண்ணியிருப்பேன்னு சொல்லிட்டு அவங்க ரொம்பவே தேங்க்யூ சொல்லிட்டு இருக்கா. சரி, எங்கே ஷாவை காணமேன்னு சொல்லிட்டு அவள் கேட்கும்போது ஷாவை பார்த்தா அங்கே ஜோயின்னு ஒரு பொண்ணோட சேர்ந்து ரொம்ப சந்தோஷமாக அங்கே உள்ளே வர்றான். ஹீரோயினை பார்த்ததுமே ஆசை போய் ஹக் பண்ணுவான்னு பார்த்தா, நீ எதுக்காக இப்போ ரிட்டர்ன் வந்த, கஷ்டப்படுற நேரத்தில் எங்களை விட்டுட்டு போயிட்டு இப்போ எதுக்காக வந்தேன்னு சொல்லிட்டு கேட்டதுமே, இப்போ ஹீரோயின் என்ன பேசிகிட்டு இருக்க, நான் உன்கிட்ட வந்து டீல் போடணும்னு சொல்லிட்டு தானே போயிருந்தேன், நான் எப்போ உன்னை தனியாக விட்டுட்டு போனேன், உன்னை பெரிய லெவலுக்கு ஆளாக்கி தானே விட்டுட்டு போனேன்னு சொன்னதுமே, உன்னோட தேவை எனக்கு இதுக்கப்புறம் ஒன்றும் தேவை கிடையாது, ஜோய் வந்து உன்னை விட டபுள் மடங்கு வந்து பெரிய திறமைசாலி, அவள் அப்ராடில் படித்து முடிச்சுட்டு வந்திருக்கான்னு சொல்கிறான். ஸோ அவளுமே எனக்கு பிஸ்னஸ் பற்றி எல்லாமே தெரியும், கண்டிப்பாக இதை விட பெரிய லெவலுக்கு என்னால் கொண்டு போக முடியும்னு சொல்லிட்டு அவள் பேசிகிட்டு இருக்கா. ஸோ அதை கேட்டுட்டு அங்கே இருக்குது எல்லாருக்குமே அந்த ஜோயை பார்த்தாலே பிடிக்கல, ரொம்ப கடுப்பாயிட்டு இருக்கு. அப்போ அங்கே செக்ரட்டரி வந்து, என்ன உங்கள் வாய்க்கு வந்தபடி பேசிகிட்டு இருக்கீங்க மேடம், இல்லைன்னா இந்த கம்பெனியோட வந்து ஒன்றுமே நடந்திருக்காது, உங்களுக்கு என்ன தெரியுமா இல்லையான்னு சொல்லிட்டு கேட்கும்போது அந்த ஜோய் ரொம்பவே கோமாயிட்டு அவளை போட்டு அடிச்சுட்டு, இவன் என்னை ரெட் டவுன் பண்ணிட்டு இருக்கா பார்த்தீங்களான்னு சொன்னதும், அப்பாவே எனக்கு வந்து இதை பற்றி எதுவுமே கவலை கிடையாது, நான் பேச விருப்பம் கிடையாது, இந்த கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணும்போது நான் வந்து ஷூக்கு 30% ஷேர்ஸ் கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தேன், பட் அவன் என்னை பாதியிலே தவிக்க விட்டுட்டு போயிட்டா, ஜோய் தான் எனக்கு எல்லா விதத்துலையுமே ஹெல்ப் பண்ணி என்னை காப்பாற்றிருக்கா, ஸோ அவளுக்கு 25% ஷேர்ஸ் நான் கொடுக்க போகிறேன், மிச்சம் 5% தான் ஷூக்குன்னு சொன்னதுமே அதை கேட்டுட்டு அங்கே இருக்க எல்லாருக்கும் கோவமாயிட்டு, 5% சாதாரண எம்ப்ளாய்க்குமே கிடைக்கிறது தான், நீங்கள் எப்படி வந்து ஷூ மேடம்கிட்ட இந்த மாதிரி பிஹேவ் பண்ணலான்னு சொன்னதும் நம்ம ஹீரோயின், எனக்கு அதை பற்றி எந்த பிரச்சனையுமே கிடையாது, நான் அதை வந்து வாங்கிக்கிறதுக்கு ரெடியாக இருக்கேன்னு சொல்கிறா. அப்போ அங்கே அவனுமே சரி நல்லவே இல்லை, நான் இதுக்கப்புறமே இங்கேருந்து பேச விரும்பலன்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகும்போது இந்த இதெல்லாம் சைன் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஃபைலை கொடுக்க வர்றா. பட் வேணுக்குன்னு எங்கள் கீழே விழுக வச்சுட்டு, ஐயோ தெரியாமல் இருந்துருச்சுன்னு சொன்னதுமே, இருக்கட்டும் பரவாயில்ல, நம்ம ஹீரோயின் நாங்கள் சைன் பண்ணி கொடுத்துட்டு இப்போ வரைக்குமே நீங்கள் எல்லாருமே பண்ண ஹெல்ப்புக்கு ரொம்பவே தேங்க்யூ அப்படின்றத சொல்கிறா. அப்போ அவளை மீட் பண்ணுறதுக்காக அங்கே கால் பண்ணி கூப்பிட்டதுமே, நான் இப்போவே வரேன் அப்படின்றத அவள் சொல்கிறா. அங்கே வர சொன்னது வேறு யாரும் கிடையாது, ஷாவோட மாதா. அவங்க ரொம்பவே ஹாப்பியாகிட்டு ஹீரோயினை மீட் பண்ணிவிட்டு, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கம்மா உன்னை நான் திரும்ப பார்த்ததில்ல, கூடிய சீக்கிரம் நான் வந்து உங்களுக்கு மேரேஜுக்கு ஏற்பாடு பண்ணுறேன்னு சொன்னதும் நம்ம ஹீரோயின், ஆன்ட்டி இப்போதைக்கு கம்பெனியில் வந்து ரொம்ப பெரிய ப்ராப்ளம் போயிட்டுருக்கு, ஸோ அதெல்லாமே முடியட்டும், அதுக்கப்புறம் பார்த்துக்கலான்னு அவள் சொல்லிவிட்டு அங்கே வந்து ரொம்ப அமைதியாக்குறா. அப்போ அவங்கள அந்த இடத்துக்கு பார்த்தா நம்ம ஹான் வர்றான். இது வந்து என்னோட பையன் தான், உனக்கு தெரியலன்னு சொல்லிட்டு அங்கே வந்து பேசுகிறாங்க. ஹான்மே அங்கே வந்து நம்ம ஹீரோயினை பிக்கப் பண்ணுறதுக்காக வந்திருப்பான் போல், பட் ஹீரோயின் அங்கே கண்டுக்கவே இல்லை, அவப்பாட்டு அங்கே போயிட்டா போல். அவன் நான் வந்துட்டு இப்போ கிளம்புறேன்னு சொல்லிட்டு போகும்போது நம்ம ஹீரோயின்மே, ஆன்ட்டி நான் ரொம்ப டயர்டாக ஃபீல் பண்ணியிருக்கேன், இன்னொரு நாள் வந்து உங்களை மீட் பண்ணி நான் பேசுகிறேன்னு சொல்லிட்டு அவளுமே அங்கேருந்து போகும்போது கொண்டு போய் இவளை வெளியே விட்டுட்டு வான்னு சொன்னதுமே இவளுமே பின்னாடியே போகிறான். என் பிரதர் உங்களை கம்பெனியை விட்டு போக சொன்னதான் நான் கேள்விப்பட்டேன், அவனை மாதிரி ஒரு ஆளெல்லாம் நீங்கள் போய் மேரேஜ் பண்ணக்கூடாது
பேசக்கூடாதுன்னு சொன்னதும், நீ சின்ன பையன் பெரியவங்க விஷயத்தில் தலையிடாதன்னு சொன்னதுமே, என்ன பேசிகிட்டு இருக்கீங்க, நான் ஒன்றும் உங்களை விட 3 வயசு தான் சின்னவேன்னு சொல்லும்போது அவளுக்கு தலை சுற்றி அங்கே வந்து கீழே விழுக போகும்போது வேமா வந்து இவன் பிடிச்சிக்கிறான். அப்போ அந்த ஜோயி வேறா, சிஸ்டர் உங்களுக்கு என்னாச்சு, இந்தாங்க தண்ணின்னு சொல்லிட்டு அவங்க கொடுக்குறா. பட் அங்கே நம்ம ஷாவ் வரதை நோட்டீஸ் பண்ணிவிட்டு வேணுக்குனே தனக்கு தானே அங்கே தண்ணியை மேலே ஊற்றிட்டு இப்படி என்னை வந்து அசிங்கப்படுத்தணுன்றதுக்காக இப்படிலாம் பண்ணிட்டாங்க. நான் வந்து ஜஸ்ட் உங்களுக்கு தண்ணி தான் கொடுக்க வந்தேன்னு சொன்னதும் அவன் ரொம்ப கோவமாயிட்டு நம்ம ஹீரோயினை போட்டு அடிச்சுட்டு மற்றவங்ககிட்ட எப்படி வந்து பிஹேவ் பண்ணணும்னு உனக்கு இத்தனை தெரியாதான்னு சொன்னதும் இப்போ ஹான் கோவமாயிருது. என்ன அறிவில்லாமல் பேசிகிட்டு இருக்க, அவங்க எதுவுமே பண்ணலை, இவ்வளோ போய் பேசிகிட்டு இருக்கான்னு சொன்னதும், நீ வாய மூடிட்டு பேசாம இரு, எப்போ பார்த்தாலும் நடுவில் பேசுகிறதே உனக்கு வேலைன்னு சொல்லிட்டு ரொம்ப கோவமாயிட்டு இருக்கான். ஹீரோயினுக்கு ரொம்ப கவலையாக இருக்குது. இதுக்கு முன்னாடி எப்படி வந்து பிஹேவ் பண்ணா, இப்போ எப்படி வந்து மற்றவங்க பேச்சு கேட்டுட்டு ஆட்டம் போடுறானேன்னு சொல்லிட்டு அப்போ அங்கே அவள் போகும்போது எங்கே போயிட்டுருக்க நீல, நீ என்னோட கீ வந்து ஒன்ட்ட இருக்குல்ல, அதை கொடுத்துட்டு போன்னு சொன்னதும் பாஸ்டில் ஒரு விஷயம் காமிக்கிறாங்க. ஹீரோயின் அங்கே வீட்டுக்கு போய் எங்கள் கதவை திறக்க முடியாமல் நிற்கும் போது அவங்க வந்து கீ எல்லாமே கொடுத்துட்டு, இது என்னோட வீட்டோட இன்னொரு கீ, நீ எப்பயுமே வந்து வாசலில் வெளியே நிற்கக்கூடாது, என் வீட்டு வாசல் உனக்காக எப்பயுமே திறந்து தான் இருக்கணும்னு சொல்லிட்டு இங்கே கொடுத்து பேசி வந்திருக்கான். பட் இப்போ அந்த கீயை வாங்கி நான் ஜோயி கொடுக்க போகிறேன்னு சொன்னதுமே கோவமாயிட்டு அவங்க அந்த கீயை தூக்கி எரிஞ்சிட்டு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு அவங்க வந்து போயிடா. பிறகு நெக்ஸ்ட் டே அவங்க ஆஃபீஸ்க்கு போனால் ஏகப்பட்ட பேர் அங்கே வந்துட்டு ஒர்க் பண்ணிகிட்டே இருக்காங்க. அதை பார்த்துட்டு உங்களை வந்து யார் இவ்வளோ தூரத்துக்கு வந்துட்டு ஒர்க் பண்ண சொன்னது, டைமே முடிஞ்சு போச்சே, கம்பெனியில் இப்போ ப்ராஜெக்ட் எதுவுமே புதுசாக நடக்கலேன்னு சொன்னதுமே புதுசாக வந்திருக்க அந்த மேடம் தான் இப்படிலாம் பண்ணிட்டுருக்காங்க, நாங்கள் வந்து இன்னுமே நிறைய நேரம் ஒர்க் பண்ணலைன்னா எங்களை வேலையை விட்டுமே தூக்கிடுவேன்னு சொல்லிட்டு மிரட்டுறாங்கன்னு சொன்னதும், இப்படிலாம் ஒர்க் பண்ணணும்னு எந்த அவசியமே கிடையாது, இது ரூல்ஸ்க்கெல்லாம் எதிரானது, நீங்கள் கிளம்புங்கன்னு சொல்லும்போது அப்போ அந்த ஷாவும் ஜோயுமே அங்கே வந்துடுறாங்க. இதெல்லாம் வந்து நாங்கள் நல்லதுக்காக தான் ஆஃபீஸ்க்கு பண்ணிகிட்ருக்கோம், நீங்கள் யார் இதை வந்து பேசுகிறதுக்குன்னு சொல்லும்போது அப்போங்க நம்ம ஷாவுமே, நீ இந்த கம்பெனியில் எந்த ஒரு பொசிஷனுமே இல்லை, நீ எப்படி ஆர்டர் கொடுப்பேன்னு சொல்லிட்டு கேட்டதும், இது எல்லாம் இவங்க வேணுக்கு தான் பண்ணிகிட்ருக்காங்க, ஏன்னா நான் வந்து ஒழுங்காக வந்து வேலை பார்க்கல, அதனால் இந்த கம்பெனி ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சுன்னு சொல்லிட்டு என் மேலே பழி வரட்டுன்றதுக்காக பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு அவங்க பேசிகிட்டு இருக்கா. ஸோ அதை கேட்டுட்டு அவன் ரொம்பவே டென்ஷன் ஆகிட்டு, நீ இந்த விஷயத்தில் தலையிடாதன்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயின் அங்கே ரொம்பவே வந்துட்டு ஃபீல் பண்ணிட்டு, நான் உனக்கு ஏகப்பட்ட டைம் வாய்ப்பு கொடுத்துட்டேன், பட் நீ திருந்துறதுக்கு வாய்ப்பு கிடையாது, நீ கண்டிப்பாக இதை நினச்சி ரிகரேட் தான் பண்ணுவேன்னு சொல்லிட்டு கையில் இருக்க ரிங்கை வந்து கழட்டிட்டு அவங்க வந்து போகும்போது ஹான் கதை பார்த்துட்டு ரொம்ப கோவமாயிட்டு, நீங்கள் என்ன வேலை பண்ணிகிட்ருக்கீங்க, நீங்கள் பண்ணுறதுனால நீங்களே பின்னாடி ரொம்ப ஃபீல் பண்ண போகிறீங்கன்னு சொல்லிட்டு அவனுமே போயிட்டுருக்கான். வேமா இவே நம்ம ஹீரோயினை போய் கையை பிடிச்சிட்டு எங்கே போயிட்டுருக்கேன், நான் வந்து இப்போ ரொம்பவே பிஸியாக இருக்கேன், எங்கள் அம்மா வந்துட்டு நீ நானுமே மேரேஜ் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு ஆசைப்படுறாங்க, அதனால் நீ போய் நம்ம வெட்டிங்க்கு வந்து எப்படி வந்து உனக்கு பிடிக்குமோ அந்த மாதிரி ஏற்பாடு பண்ணு, நான் வந்து உன்னை கண்டிப்பாக வெட்டிங் பண்ணுவேன்னு சொல்லிட்டு பேசினதும் ஹீரோயின் அதுக்கு எந்த ஒரு பதிலுமே பேசலை. ஹீரோயின் கையில் வந்து அந்த ரிங் பாக்ஸ் அங்கே கழட்டி கையில் கொடுத்ததுமே என்ன இதுன்னு சொல்லிட்டு அவங்க ஓப்பன் பண்ணி பார்க்க போகும்போது அந்த ஜோயி வந்துட்டு கால் பண்ணிடுறா, இப்படி ரொம்ப பசிக்குது சாப்பிட போகலாமான்னு சொல்லிட்டு. ஸோ அதை பார்த்துட்டு அவனுமே சரி ஓகே இது என்ன கிஃப்ட்டு தானே, பிறகு நான் பார்த்துக்கிறேன், இப்போ அவளுக்கு பசிக்குதான் நான் போகிறேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து போனதும் ஹீரோயின், இதுக்கப்புறம் நீ எங்கே போய் என்னை வந்து மீட் பண்ணுவேன், நீ நினச்சாலுமே என்னை மீட் பண்ண முடியாது, நீ செஞ்சதுக்கு கண்டிப்பாக உனக்கு பனிஷ்மெண்ட் கிடைக்கும்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து கிளம்பிடுறான். பிறகு நெக்ஸ்ட் டே அங்கே கிராண்டாக பார்ட்டி எல்லாமே ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. எல்லாருமே ஷூக்கும் ஷாவுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தான். அங்கேயுமே இந்த இந்த ஜோயை கூட்டிகிட்டு வந்துடுறான். அங்கே அவங்க டையெல்லாமே அங்கே சரி பண்ணிகிட்டு இருக்கும்போது எல்லாருமே என்னப்பா இந்த கொடுமை நடந்துட்டுருக்கு, எப்போ பார்த்தாலுமே அவன் ஷூவை விட்டுட்டு இவளோட பின்னாடியே சுற்றிட்டு இருக்கான், எப்படி தான் அந்த பொண்ணு பாவம் இதெல்லாம் பொறுத்துட்டு இருக்காங்களோன்னு சொல்லிட்டு இங்கே பேசுகிறாங்க. நான் வந்து ரொம்பவே இப்போ அவளை இக்னோர் பண்ண ஆரம்பிச்சிட்டேன்னு எனக்கு நல்லா தெரியுது, பட் இந்த வந்து என்கேஜ்மெண்ட் முடிஞ்ச பிறகு நான் அவளை வந்து ஒரு டின்னருக்கு கூட்டிகிட்டு போவேன், கண்டிப்பாக அவள் வந்து எல்லாத்தையுமே மறந்துட்டு சரியாயிருவான்னு சொல்லிட்டு அங்கே பேசிகிட்டு இருக்கான். அங்கே கொஞ்ச நேரத்தில் இப்படி நம்ம ஹீரோயின் ஆளை காணோன்னு சொல்லிட்டு அங்கே பேசுகிறாங்க. அதை கேட்டுட்டு அவள் எங்கே போனான்னு சொல்லிட்டு ரொம்பவே டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. அங்கே ஒரு ஃபோனை கொண்டு வந்து கொடுத்ததுமே அந்த ஃபோனை பார்த்ததுமே இவனுக்கு தலையெல்லாம் சுற்ற ஆரம்பிச்சிருது. ஏன்னா ஃபஸ்ட் டைம் அவன் வாங்கி கொடுத்த ஃபோன் போல். ஸோ அவள் எப்பயுமே அதை ரொம்ப சேஃப்டியாக வச்சுருக்கா. இப்போ ரிட்டன் வந்துருச்சுன்னா என்ன அர்த்தம் அப்படின்ற சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் ஆகிட்டுருக்கு. திரும்ப அங்கே ஒரு பாக்ஸை கொண்டு வந்து கொடுக்குறாங்க. அதை ஓப்பன் பண்ணி பார்த்தா நம்ம ஹீரோயின் ஃபஸ்ட் டைம் வந்து போன டிக்கெட் வந்துட்டு இருக்குது. போன டிக்கெட்டை இப்போ வரைக்குமே அவள் சேஃப்டியாக வச்சுருந்துருக்கா. பட் இப்போ ரிட்டன் கொடுத்துட்டா. அவங்க ஸ்கூல்லேருந்து இப்போ வரைக்கும் எடுத்துக்கிட்ட ஃபோட்டோஸ் அந்த மெமரிஸ் எல்லாத்தையுமே அவள் எல்லாத்தையுமே அழிச்சிட்டு இவன்ட்டு கொடுத்துட்டு போனதுமே அதை பார்த்துட்டு அங்கே ரொம்பவே டென்ஷன் ஆகி போயிட்டு, ஐயோ கடவுளே அவள் என்னை விட்டுட்டு போயிட்டாளா, நான் ரொம்பவே தப்பு பண்ணிட்டேனான்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிவிட்டு அவளை எப்படியாச்சும் சரி நீங்கள் தேடி கண்டுபிடிச்சி கொண்டு வாங்கன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அங்கே இருக்க எல்லாருமே ரொம்ப கோவமாயிட்டு அவங்க இஷ்டத்துக்கு அவங்க லைஃப்பை வாழணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டாங்க. திரும்பங்க நீங்கள் வந்து என்ன தைரியத்தில் அவங்கள திரும்ப உங்கள் லைஃப்பில் கொண்டு வரணும்னு பேசிகிட்டு இருக்கீங்க, அதுக்கு உங்களுக்கு தகுதி இருக்கான்னு சொல்லிட்டு கோவமாயிட்டு திட்டிட்டு போகிறாங்க.
எல்லாமே கேட்டதுமே அவன் ரொம்பவே எங்கள் கவலையாயிட்டு நான் ரொம்பவே மோசமான பர்சன் ஆகிட்டேன், நான் வந்து செல்ஃபிஷாக நடந்துக்கிட்டேனான்னு சொல்லிட்டு அங்கே ஜோயிட்ட கேட்டதும், நீங்கள் அப்படிலாம் கிடையாது, நீங்கள் ரொம்ப நல்ல மனுஷன், அவளுக்காக நீங்கள் எவ்வளோத்துக்கு ஃபீல் பண்ணிகிட்ருக்கீங்க, பட் அவளுக்கு தான் அதுக்கு தகுதி கிடையாது, அதனால தான் அவங்கள விட்டுட்டு போயிட்டான்னு சொல்லிட்டு இவனுக்கு நிறைய ட்ரிங்க்ஸை ஊற்றி கொடுத்து அங்கே வந்து ட்ரிங்க் பண்ண வச்சுட்ருக்கா. போதையானதுமே எங்கள் ரூமில் போய் படுக்க வச்சுட்டு அந்த வெட்டிங் ட்ரெஸ்ஸை போட்டுட்டு வந்து, நான் எவ்வளோ தூரத்துக்கு உங்கள் மேலே ஆசை வச்சுருக்கேன், என்னை விட்டுட்டு நீங்கள் எப்போ பார்த்தாலும் அந்த ஷோவை பற்றி ஏன் நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு எங்கள் பக்கத்துக்கு வந்ததுமே இவன் நம்ம ஹீரோயின் தான் நினச்சி, ஷூ நான் உன்னை எவ்வளோ லவ் பண்ணிகிட்டு இருக்கேன்னு தெரியுமா, நான் வந்து ஏதோ தெரியாமல் மிஸ்டேக் பண்ணிட்டா, நீ என்னை விட்டுட்டு போவேன்னு சொல்லிட்டு அவள் கூட சேர்ந்து அங்கே ரொமான்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். பட் அங்கே டக்குன்னு அங்கே ஃபேஸை பார்த்ததுமே பயந்து போயிட்டு, நான் அதிகமாக ட்ரிங்க் பண்ண வாசி இந்த மாதிரி ஆயிடுச்சு, ப்ளீஸ் என்னை மன்னிச்சிருன்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போகும்போது இவளுமே பின்னாடியே போனதுமே அப்போ அங்கே அந்த ஷாவோட அம்மா வந்துடுறாங்க. நீ என்ன இந்த ரூமில் பண்ணிகிட்ருக்கேன்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப கோவப்படுறாங்க. வெட்டிங் ட்ரெஸ் போட்டுட்டு எதுக்காக நீங்கள் நிற்கிறேன்னு சொன்னதுமே, ஆன்ட்டி ஷூ வந்து ஒரு அவுட் சைடர், பட் நான் உங்கள் பையனை ரொம்ப லவ் பண்ணிகிட்ருக்கேன், நான் அவர் வந்து மேரேஜ் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன்னு சொன்னதும், ஷூ தான் எங்கள் குடும்பத்தோட சேவியரே, அவள் இல்லைன்னா இந்த குடும்பமே இல்லை, ஸோ நீ வந்து ஒரு விஷயம் மட்டும் புரிஞ்சுக்கோ, நீ எப்பயுமே இந்த கனவு கண்டுட்ருக்காத, ஷா வந்து உன்னை மேரேஜ் பண்ணுவான்னு, உனக்கு எப்பயுமே அது நடக்காதுன்னு சொல்லிட்டு போனதும் அதை பார்த்துட்டு இவளுக்கு இன்னுமே ரொம்ப வயிற்றுச்சல் அதிகமாகிடுது. பிறகு அவங்க அம்மா அவனை வந்து மீட் பண்ணிவிட்டு, நீ இப்போ என்ன வந்து வேலை பண்ணிகிட்ருக்க, நீ பண்ணதுக்கு தான் பலன் உனக்கு கிடச்சிருக்கு, நீ தானே அவளை உன்னை விட்டுட்டு போக சொன்னோன்னு சொன்னதும், ஆமாம் அன்றைக்கி கோவத்தில் நான் ஏதோ கம்பெனியை விட்டு நீ ரிசைன் பண்ணிவிட்டு போன்னு சொன்னேன், அவள் இப்படி லைஃப்பில் இருந்தே போவான்னு எதிர்பார்க்கலான்னு சொன்னதுமே, நீ சரி ஓகே இப்போ ஜோயி கூட சேர்ந்து என்ன உறவு உனக்கு இருக்குன்னு சொல்லிட்டு கேட்கும்போது, அவள் என்னோட சிஸ்டர் மாதிரிமா, நான் அவள் வந்து லைஃப் நல்லபடியாக அமைக்கணும், அவள் வந்து தன்னை ஸ்டாண்ட் பண்ணிக்கணுன்றதுக்காக தான் இவ்வளோ தூரத்துக்கு அவளுக்கு ஃபேவர் பண்ணிகிட்ருக்கேன், பட் எனக்கு அவளுக்கு நடுவில் வேறு எதுவுமே கிடையாதுமா அப்படின்றத அவன் சொல்கிறான். ஸோ அதை கேட்டுட்டு அவளுக்கு இன்னுமே ஆத்திரம் அதிகமாகிட்டுருக்கு. அப்படின்னா ஓகே, நீ பண்ண தப்பு எல்லாத்தையுமே வந்து அங்கே ஷூட்டை மன்னிப்பு கேட்டு அவளை திரும்ப ஒரு லைஃப்பில் கொண்டு வா, இதான் உனக்கு கிடைக்கிற லாஸ்ட் சான்ஸ் அப்படின்றத சொல்லிட்டு அங்கே போகிறாங்க. இவளுக்கு இதை கேட்டுட்டு ஆத்திரமாயிட்டுருக்கு. அப்போ அங்கே கால் பண்ணி மிஸ் ஷூ வந்து கண்டுபிடிச்சாச்சு, அவங்க பாட்டியோட சேர்ந்து கண்ட்ரி சைடில் இருக்காங்கன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு இவனுமே ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டு உடனே நம்மளை மீட் பண்ண போகணும் ஏற்பாடு பண்ணுங்கன்னு சொல்கிறான். பட் இந்த ஜோயி அதெல்லாமே கேட்டுட்டு அங்கே யார்கிட்டே கால் பண்ணி ஷூன்ற பொண்ணு கூட சேர்ந்து நீங்கள் போய் நல்லா என்ஜாய் பண்ணணும், அதை எல்லாத்தையும் ஃபோட்டோஸ் வீடியோமே எடுக்கணும், எந்த லெவலுக்கு நீங்கள் இதை பர்ஃபெக்டாக பண்ணுறீங்களோ அந்த லெவலுக்கு உங்களுக்கு பணமே கிடைக்கும் அப்படின்றத அவ சொல்கிறான். அப்போ அங்கே பாட்டி கூட சேர்ந்து ஹீரோயின் சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்கும்போது, என்னம்மா உனக்கு ஷாவுக்குமே என்ன ஏதாச்சும் சண்டையா, நீ திடீர்னு நீங்கள் வீட்டுக்கு வந்திருக்கேன்னு சொன்னதுமே, அதெல்லாம் இல்லை பாட்டி, உங்களை பார்க்கணுன்னு ஆசையாக இருந்துச்சு அதனால தான் வந்தேன்னு சொன்னதுமே அதை கேட்டுட்டு நான் அப்போ ஷாவுட்ட ஃபோன் பண்ணி பேசுவான்னு சொல்கிறாங்க. இல்லை வேணான்னு சொல்லிட்டு அவங்க ஸ்டாப் பண்ணும்போது அந்த ரவுடிங்க அங்கே வந்துடுறாங்க. நீ தான் ஷோவா, உண்மையிலே பார்க்க ரொம்ப பியூட்டிஃபுல்லாக தான் இருக்குன்னு சொல்லிட்டு அவட்ட அங்கே மிஸ்பிஹேவ் பண்ண பார்த்ததுமே, அப்போ பாட்டி நீங்கள் என்ன வேலை பண்ணிகிட்ருக்கீங்க, அவள் என்னோட பேத்தி கொஞ்ச நாள் இங்கே இருந்துட்டு போகலான்னு வந்திருக்கான்னு சொன்னதும், நீ வந்து வயசான கிழவி, ஓன்ட்ட நாங்கள் எதுவுமே பண்ண முடியாது, பட் உன் பேத்தியை வச்சு நாங்கள் என்ஜாய் பண்ணலான்னு சொல்லிட்டு ஹீரோயினை பிடிச்சவங்க வந்து ஃபோர்ஸ் பண்ண பார்க்குறாங்க. பட் பாட்டி அங்கே ஸ்டாப் பண்ண வந்து அவங்களுக்கு பிடிச்சவங்க தள்ளி விட்டது இல்லை, அங்கே டேபிளில் அடிபட்டு தலையிலேருந்து பிளட்டாக வந்ததும் அந்த ரவுடிங்களுக்கு அதை பார்த்து பயமாயிருது. ஹீரோயின் ரொம்பவே ஃபீல் பண்ணிவிட்டு, பாட்டி உங்களுக்கு எதுவும் ஆக விட மாட்டேன்னு சொல்லிட்டு ரொம்ப அழுகுறா. அப்போ இந்த கிழவிதான் இருந்துச்சு, இதுவுமே காப்பாற்ற ஆள் இல்லை, இதுக்கப்புறம் இவளை நம்ம என்ன வேணாலும் பண்ணலாம்லன்னு சொல்லிட்டு அவனுங்க நம்ம ஹீரோயின்ட்ட மிஸ்பிஹேவ் பண்ண பார்க்கும்போது நம்ம ஹான் அங்கே அசிஸ்டண்ட்டோட சேர்ந்து வந்துடுறான். அவனுங்களெல்லாம் அடித்து போட்டுட்டு ஹீரோயினை காப்பாற்ற போது ஒரு பர்சன் அங்கே நம்ம தலையில் பாட்டில் வச்சு உடச்சிடுறான். ஸோ அங்கே அவனுக்கு மயக்கமானதுமே ரொம்பவே வந்துட்டு இவளுக்கு கவலையாயிருது. அசிஸ்டன்ட்மே அவங்க எல்லாத்தையுமே பிடிச்சி எழுதிட்டு போயிடுறாங்க. உனக்கு எதுவும் ஆகாது, தயவு செஞ்சு நீ எந்திரின்னு சொல்லிட்டு அவள் சிபிஆர் கொடுத்து அவனை காப்பாற்ற ட்ரை பண்ணுறா. அதை பற்றியும் கவலைப்படாத, எனக்கு எதுவும் ஆகாதுன்னு சொல்லிட்டு இருக்கான். அவனுக்கு திரும்ப அங்கே வந்துட்டு தலையெல்லாமே சுற்றிட்டு இருக்கும்போது மயக்கமாயிடுறான். ஹீரோயினை ஹக் பண்ணிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. அப்போ கரெக்டாக அப்போங்க நம்ம ஷாவும் ஜோயுமே சேர்ந்து வந்துடுறாங்க. ஓ எனக்கு இப்போ எல்லா விஷயமே தெரிஞ்சு போச்சு, நீ இதனால தான் என்கேஜ்மெண்ட் பார்ட்டியிலேருந்து என்னை விட்டுட்டு இவனோட பின்னாடி ஓடி வந்துட்டியான்னு சொல்லிட்டு அவன் கேட்குறான். அதை கேட்டுட்டு ஹீரோயின் ஃபஸ்ட்டு மற்றவங்கள கை நீட்டி பேசுகிறதுக்கு முன்னாடி நீ வந்து உன்னை பற்றி வந்து யோசிச்சுப்பாரு அப்படின்றத அவள் சொல்கிறான். நீ என்ன தப்பு பண்ணேன்னு சொல்லிட்டு இருக்கா. ஸோ அப்போங்க நம்ம ஹானுக்கு கோவமாயிட்டு, போதும் நிப்பாட்டிக்கோ, இதுக்கப்புறமே நீ ஏதாச்சும் பேசுனேன்னா நான் உன்னை சும்மா மட்டும் விட மாட்டேன், நீ இவ்வளோ நாளாக பண்ண எல்லாத்தையுமே நான் பொறுத்துட்டு இருந்தேன் அப்படின்றத சொல்லிட்டு அவன் ரொம்ப கோவமாயிட்டுருக்கான். இப்போ வந்து ஸ்கூல் படிக்கும் போது மயக்கமாக இருந்திருக்கு. ஹீரோயின் தான் சாக்லேட் எல்லாமே கொடுத்து அவனை காப்பாற்றி இருந்திருக்கா. ஸோ அதுக்கு பதிலாக அவனுக்காக ஏகப்பட்ட சாக்லேட் எல்லாமே வாங்கிட்டு போயிருந்திருக்கான். அதுக்குள்ளே வந்து இவ்வளோ கூட முடியலன்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிட்டு இவ கூட சேர்ந்து லவ்வாக இருந்திருக்கு. ஸோ இதெல்லாமே நினச்சி பார்த்துட்டு அவனுக்கு அங்கே ரொம்பவே கவலையாயிடுச்சுக்கு. இதுக்கப்புறமே நீ தொந்தரவு பண்ணிட்டுருக்கா, அவன் மரியாதை இங்கேருந்து போன்னு சொல்லும் போது நீ இப்போ போட்டுட்டு அவன் கூட சேர்ந்து நீ எப்படி சுற்றுவேன்னு சொன்னதும், என்கிட்ட ஒரு ரிங் எதுவுமே கிடையாது, நான் எப்பயோ கழட்டி கொடுத்துட்டேன்னு சொல்லும்போது தான் அவனுக்கு ஞாபகம் வருது. அதை வந்து அந்த ஜோயி வந்து பார்த்துட்டு இது என்ன எனக்கான்னு சொல்லிட்டு கேட்டதும், உனக்கு பிடிச்சிருந்தா வச்சுக்கோன்னு சொல்லிட்டு அவன் பாட்டு பார்க்காம கூட சொல்லியிருந்திருக்கான். ஸோ அவனுக்கு அங்கே ரொம்பவே ரிகரேட் ஆகிட்டு ஃபீல் ஆகிட்டுருக்கு. என்ன பண்ணுறதுன்னே அவனுக்கு தெரிய மாட்டுது.
ஹீரோயின்ட்ட ப்ளீஸ் எனக்கு ஒரே ஒரு வாய்ப்பு கொடு, நான் கண்டிப்பாக வந்து எல்லாத்தையுமே சரி பண்ணிடுவேன், இந்த மாதிரி இதுக்கப்புறம் மிஸ்டேக் ஆகாதுன்னு சொல்லும்போது அப்போங்க ஜோயுமே ட்ராமா பண்ணிகிட்ருக்கா. ஷாவ் பிரதர் வந்து உங்களை எவ்வளோ தூரத்துக்கு லவ் பண்ணிகிட்ருக்காரு, நீங்கள் இப்படிலாம் அவங்க முன்னாடி ஆட்டிடியூட் காமிச்சிட்டு இருக்கலாமான்னு சொல்லிட்டு அங்கே நீடன் பண்ணிவிட்டு சாரி கேட்குற மாதிரி ட்ராமா பண்ணதுமே நீ எதுக்காக எவ்வளோ தூரத்துக்கு நடிச்சிட்ருக்க, உனக்கு வந்து இப்போ ரொம்ப ஹாப்பி தான் ஆகணும், இந்த மாதிரி வந்து எல்லாமே வந்து எனக்கு நான் புட்டுக்கிருச்சுனா அப்படின்ற சொன்னதும் நீங்கள் என்ன பேசிகிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு அவளாவே கீழே விழுந்துட்டு ட்ராமா பண்ணுறா. அப்போ அவங்க வந்து அவளை தூக்கி விட்டுட்டு அவள் வந்து இப்போ நம்மளுக்கு ஹெல்ப் பண்ண வந்தா, நீ அவட்ட இந்த மாதிரி பிஹேவ் பண்ணுவியா, மற்றவங்கள மட்டம் தட்டுறதை ஓன்ட்டு தான் கற்றுக்கணும்னு சொல்லிட்டு அவன் இன்னும் திருந்தாமே பேசிகிட்டு இருக்கான். அதெல்லாம் அவன் கேட்டுட்டு ஹீரோயினுக்கு இன்னுமே ஆற்று அதிகமாயிட்டுருக்கு. உன்ட்ட நான் எதுவுமே பேச விரும்பலை, தயவு செஞ்சு இங்கேருந்து போன்னு சொல்லும்போது அப்போ அங்கே ஹான் ரொம்பவே கோவமாயிட்டு அவனை போட்டு பயங்கரமாக அடிச்சு விடான். நீலாம் திருந்துவியா, எப்பயுமே மற்றவங்க மேலே தான் நம்பிக்கை வைப்பேன்னு சொல்லிட்டு அவனுக்கு அங்கே ரொம்ப ஆத்திரம் அதிகமாயிட்டுருக்கு. மரியாதை இங்கேருந்து போன்னு சொல்லும்போது அங்கே வந்து போர்ட் மீட்டிங்லேயுமே சொல்லியிருக்காங்க, ஷூ நினச்சா ஒரு கம்பெனி தனியாக ரன் பண்ண முடியும், அவ்வளோ திறமையான பொண்ணு, கண்டிப்பாக அவங்களுக்கு திரும்ப நம்மளுக்கு வந்தாகணும்னு சொல்லியிருந்திருக்காங்க. ஸோ இதெல்லாமே பார்த்துட்டு அவன் ரொம்ப ஜெலஸாகி போயிட்டு, நான் இப்போ உன்ட்ட ஒரு விஷயம் சொல்கிறேன் கேட்டுக்கோ, நீ வந்து எந்த ஒரு கம்பெனியோடையுமே சேர்ந்து இதுக்கப்புறம் ஒர்க்குமே பண்ண முடியாது அப்படின்றத சொல்லிட்டு ரொம்பவே வந்துட்டு கோவமாயிட்டு அங்கே வந்துட்டு பேசிகிட்டு இருக்கான். இருக்கிற எல்லா கொலாபரேஷனுமே நான் கட் பண்ணுவேன், யாரு கூடமே சேர்ந்து நீ ஒர்க் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு பேசினதும் நீ எப்படி இந்த லெவலுக்கு செல்ஃபிஷாக வந்து பிஹேவ் பண்ணுவேன், சரி இருக்கட்டும் பரவாயில்ல, நான் யாரு கூட சேர்ந்து ஒன்றா வந்து ஒர்க் பண்ண விரும்பலை, ஆனால் ஓ மூஞ்சிலையுமே இதுக்கப்புறம் நான் முழிக்க விரும்பலை, உன் லைஃப்பில் நான் வரமாட்டேன்னு சொல்லிட்டு அங்கே வந்து போகும்போது நான் இப்போயுமே உனக்கு சான்ஸ் கொடுக்குறேன், உன்னை மன்னிக்கிறதுக்கு ரெடியாக இருக்கேன், என் கூட சேர்ந்து வந்துருன்னு சொல்லிட்டு அங்கே கூப்பிடும்போது பட் அங்கே வந்து ஒத்துக்க மாட்டான் நம்ம ஹீரோயின். நீ எனக்கு தேவை கிடையாதுன்னு சொல்லும்போது நம்ம ஹான் வந்து அவளுக்கு அங்கே ஜாக்கெட் எல்லாமே போத்தி விட்டதுமே நானே கூட்டிகிட்டு போகிறேன் வாங்கன்னு சொன்னதும் எனக்கு எதுவும் தேவை கிடையாது, நானே வந்து எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன், எனக்கு யாரோட தயவும் தேவை கிடையாதுன்னு சொல்லும்போது அவன் எங்கள் கார்க்கையே கொடுத்து கண்டிப்பாக நீங்கள் வந்து இதை யூஸ் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு என்ன ஹெல்ப் தேவைப்பட்டாலுமே கேளுங்க, நான் உங்களுக்கு பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன்னு சொல்கிறான். பிறகு அங்கே வீட்டுக்கு வந்ததுமே அவங்க அம்மா என்னப்பா ஷூ வரலையான்னு சொல்லிட்டுங்க கேட்கும்போது அப்போ அந்த ஜோயி சொல்கிறா, ஐ திங்க் வந்து அவளுக்கு வேறு யாரோ கிடச்சிட்டாங்க போல், பிரதர் எவ்வளோ கெஞ்சி பார்த்தாங்க, அவள் வரமாட்டேன்னு சொல்லிட்டு பிரேக்கப்புமே பண்ணிட்டா, அவள் கண்டிப்பாக சரியில்லாத பொண்ணுன்னு சொல்லிட்டுங்க பேசினதும் அவங்களுக்கு ரொம்ப ஷாக்காகி போயிட்டு அப்படிலாம் இருக்க சான்ஸ் கிடையாது, நான் ஷூட்டை கால் பண்ணுறேன்னு சொல்லிட்டு கால் பண்ணுறாங்க. பட் ஃபோனை வந்து வேறு ஒரு பர்சன் தான் எடுக்கிறாங்க. ஷூ எங்கன்னு சொல்லிட்டு கேட்கும்போது இப்படி அவங்க பாட்டி இறந்து போயிட்டாங்க, ஃபியூனல் எல்லாமே அவங்க பார்த்துட்ருக்காங்கன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அவங்களுக்கு ரொம்பவே கவலையாகி போயிடுது. அப்போ அங்கே அந்த ஜோயி பார்த்தீங்கல்ல நாங்கள் சொன்னது உண்மை தானேன்னு சொல்லும்போது அப்போ அவள் ஏட்டையுமே இந்த மாதிரி தான் பிஹேவ் பண்ணான்னு சொல்லிட்டு அங்கே பேசினதுமே அதை கேட்டுட்டு ரெண்டு பேர்த்தையுமே சேர்த்து கண்ணத்தை சேர்ந்து பயங்கரமாக அடி வெளுத்து விட்டுறாங்க. உங்கள் மனசில் நீங்கள் என்ன நினச்சிட்ருக்கீங்க, இப்போ அவங்க பாட்டி வந்து இறந்து போயிட்டாங்க, இதுக்கு காரணம் நீ தான்டா, இந்த உலகத்துலேயே அவங்களுக்கு சொந்தம் அவளுக்கு இருந்தது ஒரே ஒரு ஆள் அவங்க தான், கடைசியில் அவங்களையுமே போக வச்சுட்டேரான்னு சொல்லிட்டு ரொம்ப கோவப்பட்டதுமே அதை கேட்டுட்டு அவன் ரொம்ப ஷாக்காகி போயிட்டு இப்போவே நான் ஷோ போய் மீட் பண்ணுறேன் அப்படின்றத அவன் சொல்கிறான். ஹாஸ்பிட்டலில் நம்ம ஹீரோயின் ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்ருக்கா, பாட்டி இறந்து போனதை நினச்சி. அவங்க வெளியே வரும்போது அங்கே ஆஃபீஸில் இருக்க எல்லா ஷேர் ஹோல்டர்ஸுமே வந்து அவங்ககிட்ட அங்கே வந்து சாரி கேட்குறாங்க, நீங்கள் திரும்பவுமே லூ கம்பெனிக்கு வரணும்னு நினைக்கிறோம், நீங்கள் இல்லை நான் கம்பெனி எதுக்குமே லாய்க்கு இருக்காதுன்னு சொன்னதுமே அதே இடத்துக்கு தான் நம்ம ஷாவும் அவங்க ஜோயுமே வந்திருக்காங்க. ஸோ அவங்க பேசிகிட்டு இருக்கதை பார்த்துட்டு அப்படியே தூரம் அங்கே போயிடுறாங்க. அப்போ அங்கே நம்ம ஹீரோயின் சொல்கிறா, நீங்கள் வந்து எதுக்காக என்கிட்ட வந்து இதெல்லாம் பேசிகிட்டு இருக்கீங்க, உங்களோட சிஇஓ மிஸ்டர் ஷாவ் தான், அவர் கண்டிப்பாக வந்து எல்லாத்தையுமே சரி பண்ணிடுவார், அவருமே திறமையானவர் தான் அப்படின்றத சொல்லும்போது வந்து நல்லா ஏற்றி விட்றா. பார்த்தீங்கல்ல அவள் வந்து நம்மளுக்கு பின்னாடி என்னென்ன மாதிரி வேலை பண்ணிகிட்ருக்கான்னு சொன்னதும் அவள் கண்டிப்பாக எனக்கு ப்ராமிஸ் பண்ணியிருக்கா திரும்ப வந்து கம்பெனிக்கு வரமாட்டேன்னு, ஸோ அவள் கண்டிப்பாக நிறைவேற்றுவான்னு சொல்லிட்டு அவன் பேசும்போது அவங்க எல்லாத்தையுமே என்னால் இதுக்கப்புறம் எந்த ஒரு ஹெல்ப்புமே உங்களுக்கு பண்ண முடியாது, நான் வந்து நீங்கள் எனக்கு மரியாதை அவ்வளோ கொடுக்குறதுக்கு ரொம்பவே தேங்க்யூ சொன்னதும் அவங்களுமே உங்கள் மேலே நாங்கள் ரொம்ப மரியாதை வச்சுருக்கோம், உங்களுக்கு என்றைக்கு வந்து ஓகேவோ நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் அன்றைக்கி வரலான்னு சொல்லிட்டு அவங்களுமே மரியாதை செலுத்திட்டு இருக்காங்க. அதெல்லாமே பார்த்துட்டு இவனுக்கு ரொம்ப வயிற்றுச்சலாயிட்ருக்கு. அப்போங்க அந்த ஜோயி, நான் வந்து நாளைக்கு நடக்க போகிற அந்த மீட்டிங்கை வந்து ஹெல்ப் பண்ணிக்கிறேன், நான் வந்து தலைமை ஏற்றி எல்லாமே பண்ணுறேன்னு சொன்னதும் அவன் ரொம்பவே ஹாப்பி ஆகிட்ருக்கான். ஸோ உங்கள் மீட்டிங்குமே வந்து போயிட்டுருக்கும்போது ஷூ இல்லாமல் கம்பெனி ரொம்ப நாசமாயிட்ருக்கு, உங்களுக்கு தெரியுதா இல்லையான்னு சொல்லிட்டு அங்கே பேசும்போது நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, கண்டிப்பாக வந்துட்டு எல்லாத்தையுமே ஜோயி சமாளிச்சிருவான்னு சொல்லும்போது நம்ம ஹான் அங்கே வர்றான். நீ என்ன இங்கே பண்ணிகிட்ருக்கன்னு சொல்லிட்டு கேட்டதுமே ஷூ இல்லாமல் இந்த கம்பெனி எப்படினாலும் ஒரு காமெடி பீஸ் தான், ஸோ நானுமே வந்து அதை பார்த்து கொஞ்சம் என்ஜாய் பண்ணலாம், என்கிட்டமே டைம் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு அதனால தான் வந்தேன்னு சொல்லிட்டு இருக்கான். அப்போ அந்த ஜோயி
ஜோய் அங்கே வர்றா. பார்த்தா அங்கே வந்து அவனோட பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறதுக்கு எல்லா திங்ஸையுமே அவன் வந்து கொண்டு வந்துட்டுருக்கா. அதை பார்த்துட்டு அவங்க ரொம்ப ஷாக் ஆகி போயிட்டு, இப்போ என்ன ஷேர் ஹோல்டர் மீட்டிங் நடந்துட்டுருக்கா, இல்லை பர்த்டே செலிப்ரேஷன் பார்ட்டி நடந்துட்டுருக்கா, இந்த ஹாலில் வந்து இந்த மாதிரி செலிப்ரேஷன்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொன்னதும், இப்போ என்ன நான் மிஸ்டேக் பண்ணிட்டேன், இன்றைக்கி அவரோட பர்த்டே, ஸோ கொஞ்சம் வந்து செலிப்ரேட் பண்ணி நம்ம ஸ்டார்ட் பண்ணால் நல்லா இருக்குமே நினச்சேன், வேறு ஒன்றும் கிடையாதுன்னு சொன்னதும், அப்போ அவங்க ஒருத்தவங்க அதெல்லாமே பார்த்துட்டு, இந்த கேக் வந்து ரொம்பவே எக்ஸ்பென்சிவானது, என்னது இருந்தால் கம்பெனியோட காசை நீங்கள் இப்படியெல்லாம் யூஸ் பண்ணுவீங்கன்னு சொன்னதும், அவர் தானே சிஇஓ, ஸோ அவருக்காக கொஞ்சம் காசு எடுத்தால் என்ன தப்பு இருக்குன்னு சொன்னதும், நீங்கள் இப்படியே பண்ணி தான் கம்பெனி எல்லாமே நாசமாக போயிட்டுருக்கு, இப்போ நட்டத்தில் போயிட்டுருக்கிறது உங்களுக்கு பெருசாக தெரியல, இப்போ பர்த்டே செலிப்ரேஷன் ரொம்ப பெருசாக இருக்கான்னு சொல்லிட்டு ரொம்ப கோவமாயிட்டு சண்டை வந்துட்டுருக்கு. எல்லாமே கேட்டுட்டு உங்களுக்கு ஷோ அவ்வளோ தூரத்துக்கு இம்பார்ட்டன்ட், நான் பேசாமல் வந்துட்டு நீங்கள் எல்லாருமே ரிசைன் பண்ணிவிட்டு இங்கேருந்து போயிருங்கன்னு சொன்னதும், அதை கேட்டுட்டாங்க அவங்க, நாங்கள் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து உங்களுக்காக ஸ்ட்ரகிள் பண்ணி இந்த லெவலுக்கு கொண்டு வந்திருக்கோம், பட் எங்களவே நீங்கள் ரிசைன் பண்ண சொல்கிறீங்களான்னு சொன்னதும், அப்போ அந்த ஜோயி அப்புறம் நாங்கள் என்ன பண்ண முடியும், நீங்கள் எப்போ பார்த்தாலும் இதே பேசிட்டு இருந்தீங்கன்னா புதுசாக திரும்ப ஏகப்பட்ட பேர் வந்து ஜாயின் பண்ணுவாங்க, கொஞ்சம் நாங்கள் கஷ்டப்பட்டோம்னா திரும்பவுமே பணக்கார கம்பெனியாக மாற போகிறோன்னு சொன்னதும், அதை கேட்டுட்டு நாங்கள் சிரிக்க ஆரம்பிச்சிடலாம், உன் கனவுல தான் அது நடக்கும், உன்னால் திரும்ப பழைய லெவலுக்கு இதை கொண்டு வர முடியாது, ஷூ இல்லாமல் நீ ஒரு ஜீரோன்றது உனக்கு புரிய மாட்டேதான்னு சொல்லிட்டு அவன் பேசுகிறதும், அதை கேட்டுட்டீங்க ஷாவுக்குமே ரொம்ப கோவமாயிட்டுருக்கு. என் கூட சேர்ந்து ஏகப்பட்ட பெரிய கம்பெனிஸ் வந்து டீல் போடுறேன்னு சொல்லியிருக்காங்க, நான் இப்போவே உங்களுக்கு கால் பண்ணுறேன்னு பாருங்கன்னு சொல்லிட்டு அந்த கம்பெனிகிட்ட கால் பண்ணி கேட்டதுமே, எங்களால் உங்கள் கூட சேர்ந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியாது மிஸ்ஸோ அங்கே இருக்காங்கன்ற வசதி தான் நாங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோன்னு சொன்னோம், பட் இப்போ முடியாதுன்னு சொன்னதும், அதை கேட்டுட்டு அவர் ரொம்ப ஷாக் ஆகிட்டு, அப்போ அந்த ஷாவுமே என்ன நடந்துட்டுருக்குன்னு சொல்லிட்டு கேட்டதும், ஏன் கவலைப்படுறீங்க, இன்னும் ஏகப்பட்ட கம்பெனிஸ் இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு கம்பெனிக்குமே அவள் கால் பண்ணால் எல்லாருமே நோன்ற வார்த்தையை மட்டும்தான் சொல்கிறாங்க. ஃபைனலாக அங்கே ஜியாங் கம்பெனி கூட கால் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அங்கே பண்ணிட்டுருக்கா. பார்த்தா ஃபோனை பிக்கப் பண்ணுறது நம்ம ஹான் தான். அதை பார்த்துட்டு அவளுக்கு ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கா. அப்பாவே நீ எப்போ பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணேன்னு சொல்லிட்டு அங்கே கேட்கும்போது, என்னை பற்றி நீ என்ன நினச்சிட்ருக்க, படித்து முடித்ததுமே ஃப்ரீ டைம் இருந்துச்சு, ஸோ நான் அப்ராடில் வந்து எனக்கு பிஸ்னஸை இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறதுக்கு ஏகப்பட்ட வந்து ஸ்கில் எல்லாமே கற்றுக்கிட்டேன், ஜியாங் கம்பெனியை ஓப்பன் பண்ணி இப்போ அது டாப் லெவலில் ஒரு கம்பெனியாக இருந்துட்டுருக்கு, இதை பற்றி யார்ட்டையும் சொல்லணும்னு அவசியமே கிடையாதுன்னு சொல்லிட்டு அவங்க வந்து போனதும், அப்போ அங்கே ஜோய் வேமா வந்து நீ நம்மளோட கம்பெனியோட சேர்ந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணு, கண்டிப்பாக பெரிய லெவலுக்கு ஆயிடலான்னு சொன்னதும், பட் இப்போ எனக்கு அது இன்ட்ரெஸ்ட் இல்லைப்பா, இன்ட்ரெஸ்ட் இருக்கும்போது நான் சொல்கிறேன் ஓகேவான்னு சொல்லிட்டு இவனுமே அங்கே முடியாதுன்னு சொல்லிட்டு போனதும், பார்த்தீங்கல்ல ஷோலனா இந்த மாதிரி தான் இருக்கும் கம்பெனின்னு சொல்லிட்டு எல்லாருமே அங்கே ரொம்பவே கோவமாயிட்டு இருக்காங்க. இங்கே நம்ம ஹீரோயினை காமிக்கிறாங்க, அவங்க வந்து செடிகளுக்கெல்லாம் தண்ணி ஊற்றிட்டு இருக்கும்போது அப்போ அங்கே நம்ம ஹான் போகிறான். அப்போ அங்கே ஒரு விஷயம் காமிக்கிறாங்க, ஸ்கூலில் ஒரு பொண்ணு அவன்கிட்ட வந்து ப்ரப்போஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இங்கே பேசும்போது, ஆல்ரெடி கேர்ள் ஃப்ரெண்டு இருக்குன்னு சொன்னதும், போய் சொல்லாத உனக்கு இந்த ஸ்கூலில் யாருமே இல்லைன்னு எனக்கு தெரியும்னு சொல்லப்ப, இல்லைன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அந்த சைடில் வந்திருக்கா, இந்த பாரு இவ தான் என்னோட கேர்ள் ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு ஹீரோயினை கூட்டிகிட்டு போய் அவன் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கான். அந்த பொண்ணுக்கு ரொம்பவே டென்ஷனாக இருந்திருக்கு. இப்போ நம்ம ஹீரோயின்ட்ட நான் உண்மையிலே உன்னை ரொம்ப லைக் பண்ணிட்டு இருக்கேன், அப்போ இருந்தேவும் நான் உன்னோட 3 வயசு தான் சின்ன பையன், இது ஒன்றும் மேரேஜ் பண்ணிக்கிறதுல தப்பு கிடையாது, என்னை ஏற்றுக்கிறியான்னு சொல்லிட்டு அவள் அங்கே கிஸ் பண்ண போகிறான். பட் அந்த டயத்தில் கரெக்டாக அங்கே ஷேர் ஹோல்டர்ஸ் எல்லாருமே மீட் பண்ணுறதுக்காக வந்ததுமே ஹீரோயின் எல்லாத்தையுமே வெல்கம் பண்ணிவிட்டு அங்கே ஃபுட் எல்லாமே அவங்களுக்கு பண்ணிகிட்ருக்கா. அப்போ அவங்க எல்லாருமே நாங்கள் வந்து உங்கள் 2 பேர் கம்பெனிலையுமே பேசாமல் ஒர்க் பண்ணால் ஜாயின் பண்ணிடுறோம், அந்த கம்பெனியில் ஒர்க் பண்ண பிடிக்கலான்னு சொல்லிட்டு அவங்க டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது இப்படி ரொம்ப அதிகமாக வெள்ளம் வந்துருச்சு. ஸோ அவங்க பெரிய பணக்காரவங்க டீலர்ஸ் எல்லாத்தையுமே ஹெல்ப் பண்ண சொல்லியிருக்காங்கன்ற நியூஸ்மே போயிட்டுருக்கு. கண்டிப்பாக நம்ம பண்ணலான்னு இவங்க பேசிகிட்டு இருக்காங்க. இவன் நம்ம ஹீரோயினோட ஃபோட்டோவை பார்த்துட்டு நீ எப்படி இந்த லெவலுக்கு செல்ஃபிஷாக இருக்கலாம், நான் வந்து உன்னை எவ்வளோ தூரத்துக்கு மிஸ் பண்ணிகிட்ருக்கேன், கொஞ்சம் கூட நீ என்னை பற்றி கவலையே பட மாட்டியா, ஏன் என்னை விட்டுட்டு போனேன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கான். ஸோ அப்போயுமே வந்து டீலர்ஸ்லேருந்து கால் வந்துடுது, இப்படி வந்து ஹெல்ப் பண்ண சொல்லியிருக்காங்க, வெளில வந்துருச்சுன்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம பண்ணலான்னு சொல்லிட்டு அவங்க பேசிட்டு ஜோயிட்டே இதை பற்றி பேசினதுமே, என்ன பேசிகிட்டு இருக்கீங்க, நம்ம கம்பெனி நட்டத்தில் போயிட்டுருக்கு, இப்போ நம்ம போய் ஹெல்ப் பண்ணோம்னா கண்டிப்பாக நம்மளுக்கு இன்னுமே ரொம்ப லாஸ் ஆயிரும், நம்ம பண்ண முடியாதுன்னு சொன்னதும், இப்போ நான் என்ன பண்ணேன்னு சொல்லிட்டு அவன் கேட்டதுமே, நாளைக்கு மீட்டிங்க்கு நானுமே வர்றேன், கண்டிப்பாக நான் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன், நான் பார்த்துக்கிற எல்லாத்தையும் நம்ம சொல்கிறான். பிறகு அந்த மீட்டிங்கில் டீலர்ஸ் எல்லாமே ஹெல்ப் பண்ணுங்க சொல்லி கேட்டதுமே, அப்போ எல்லாத்தையும் எப்பயுமே ஷூ தான் ஹேண்டில் பண்ணுவாள், ரொம்ப நல்லா பார்த்துக்குவான்னு சொல்லிட்டு யோசிச்சுருக்கும் போது இப்படி நம்ம ஜோய் வந்து பேசுகிறா, இப்படிலாம் நாங்கள் வந்து பண்ணுறதுனால எங்களுக்கு என்ன பிரயோஜனம் இருக்குன்னு சொன்னதுமே, நீங்கள் என்ன பேசிகிட்டு இருக்கீங்க, கஷ்டப்படுற மக்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதை தவிர நம்மள மாதிரி பணக்காரவங்களுக்கு வேறு என்ன வேலை இருக்க முடியும், நம்ம கரெக்டான டயத்தில் ஃபுட்டு மெடிசன்ஸ் எல்லாமே கொண்டு போய் நான் வந்து அவங்களுக்கு கொடுக்கலன்னா ஏகப்பட்ட பேர் பாதிக்கப்படுவாங்க, இதனால் வந்து எவ்வளோ கஷ்டம் சொல்லுங்கள், நீங்கள் வந்து ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லும்போது சரி ஓகே
ஓகே நாங்கள் ஃபேவர் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கோம், பட் எக்ஸ்ட்ரா நீங்கள் 5% வந்து எங்களுக்கு கொடுக்கணும்னு சொன்னதும், நீங்கள் இவ்வளோ தூரத்துக்கு எங்கள்கிட்ட இருந்து அமௌண்ட் எதிர்பார்க்குறீங்கன்னா நாங்கள் எப்படி வந்து இதை போய் மக்களுக்கு வந்து கொடுக்க முடியும்? இது எல்லாமே நார்மலாக எப்பயுமே பண்ணுறது தானே ஃப்ளட் வந்தால். நீங்கள் இதில் போய் வந்து வருமானத்தை ஈட்டணும்னு பார்ப்பீங்களான்னு சொல்லும்போது, அங்கே ஒரு ஒர்க் பண்ணுறவங்களுமே சார் இந்த டயத்தில் நீங்கள் இப்படி பண்ணீங்கன்னா ஏழை மக்களுக்கு நம்ம வந்து பண்ணுற பாவமாக இருக்கும்னு சொல்கிறாங்க. பட் இது ஒன்றும் வந்து புண்ணிய ஆசிரமம் கிடையாது ஓசிக்கு பண்ணுறதுக்குன்னு சொல்லிட்டு அந்த ஜோயி ரொம்ப மோசமாக பேசிகிட்டு இருக்கா. ஜோய்க்கு எல்லாமே பண்ண தெரியும்னு சொல்லிட்டு இந்த இடியட் பையனுமே அங்கே பேசிகிட்டு இருக்கும்போது அவ்வளோதான் அவங்களுக்குள்ள டென்ஷன் ஆகி போயிட்டு பயங்கரமாக அங்கே வந்து கத்திட்டு இருக்காங்க. அப்போ அங்கே ஒரு பர்சன் சொல்கிறாரு, ஷூ மேடம் எப்படிப்பட்டவங்க தெரியுமான்னு சொல்லிட்டு அங்கே ஒரு பாஸ்டர் ஒரு விஷயத்தை காமிக்கிறாங்க. அங்கே அவருக்கு ரொம்ப உடம்பு முடியாமல் இருந்திருக்கு. டீல் பேசிகிட்டு இருக்கும்போதே அந்த பேப்பர்ஸ்லேயே பிளட்டாக வாமிட் எடுத்ததுமே, இப்போ உங்களுக்கே உடம்பு முடியல, நீங்கள் என்ன வந்து இப்போ ஹெல்ப் பண்ண போகிறீங்க, நான் உங்களை வந்து ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகிறேன். ரெண்டாவது விஷயம், நீங்கள் கம்பெனி கூட சேர்ந்து டீல் போட்டுக்கலனாலுமே கண்டிப்பாக நான் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருப்பேன். உங்கள் வண்டியை நானே கொண்டு போய் பண்ணி அங்கே கொண்டு போய் விட்டுருப்பேன். எல்லா உதவியுமே நான் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்கே வந்து பேசியிருந்திருக்கா. ஸோ அவங்க எங்கே நீ எங்கே, நீ என்ன தெரியுதா, நீ இப்படி வந்து உன்னோட தேவைக்காக மற்றவங்களை யூஸ் பண்ண பார்ப்போன்னு சொல்லிட்டு கழுத்தை பிடிச்சவங்க நெருக்கி ஆரம்பிச்சிடுறாரு. ஒன்று மாதிரி ஜென்மம்லாம் இந்த பூமியில் எதுக்கு உயிரோடு இருக்கணும்னு. அதை பார்த்துட்டு அங்கே ரொம்பவே வந்து அவனுக்கு பயமாய் போயிடுது. என்னடா நடந்துட்டு இருக்கு, எல்லாமே உள்டாவாக போயிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு ரொம்ப ஷாக்காகி போய் பார்த்துட்டு இருக்கான். ஹீரோயின் அங்கே ஹான்காக ஃபுட் எல்லாமே கொண்டு வரும்போது அவங்க லேப்டாப்பில் தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கான். அப்போ அங்கே அவனுக்கு கால் வந்துடுது. இப்படி நீங்கள் சொன்ன மாதிரியே எல்லா இடத்துலையுமே ஃபுட் எல்லா பொருளையுமே சப்ளை பண்ணியாச்சு, இதனால் நம்மளுக்குமே 70% லாபம் அதிகரிச்சிருக்கு, மக்களுக்குமே நன்மை கிடைச்சிருக்குன்னு சொல்லும்போது அப்போ ஹீரோயின் பரவாயில்லையப்பா நீ பயங்கரமாக தான் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லும்போது, ஆமாம் இது எல்லாமே என்னோட டீச்சர்கிட்ட இருந்தால் நான் கற்றுக்கிட்டேன்னு சொல்கிறான். அப்போ தான் என்ன விஷயம்னு காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் தான் பிஸ்னஸை பற்றி ஸ்கூல்ல இவனுக்கு டீச் பண்ணியிருந்திருக்கா. நம்ம எப்பயுமே மற்றவங்களோட கஷ்டத்துலேருந்து நம்ம லாபம் சம்பாதிக்கணும்னு நினைக்கக்கூடாது. ஸோ அதனால் நம்மளுக்கு லாஸ் தான் ஆகும். ஸோ நம்ம வந்து பொருளை விலைக்கு குறைச்சி கொடுத்தோம்னா அதை வாங்குறவங்களுமே அதிகமாக இருப்பாங்க. ஸோ அதனால் நம்மளுக்கும் ப்ராஃபிட் கிடைக்கும், அவங்களுக்குமே நன்மை கிடைக்கும். அதை தான் நீ மைண்டில் வச்சுக்கணும்னு சொல்லியிருந்திருக்கா. ஸோ நீ சொன்னது தான் நான் ஃபாலோ பண்ணுறேன், இப்போ வரையுமே சக்ஸஸ்மே ஆகுறேன்னு சொல்கிறாங்க. அப்போ அங்கே நம்ம ஹீரோயினுக்கு லூவோட கம்பெனிலேருந்து கால் வந்தது. இப்படி ஜோயி பண்ண வேலை எல்லாத்தையுமே சொன்னதுமே இதை நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு அங்கே ஒரு டீலர்கிட்ட நம்ம ஹீரோயின் கால் பண்ணி, நீங்கள் இவ்வளோ தூரத்துக்கு பிரச்சனை பண்ணாதீங்க, 1% மட்டும் திரும்ப ரிட்டர்ன் கொடுக்குறோன்னு நீங்கள் பேசுங்க, கண்டிப்பாக எல்லாமே சார்ட் அவுட் ஆயிரும்னு சொன்னதும் அவருமே ஓகேன்னு சொல்லிட்டு ஷூவோட மேலே இருக்க மாதிரி அதனால் அதே மாதிரி அங்கே பேசுகிறாங்க. ஸோ அப்போ அங்கே நம்ம ஷாவுங்க ரொம்ப டென்ஷனில் இருக்கான். ஆல்ரெடி வந்து எல்லாமே கையை விட்டு போயிடுச்சுன்னா நான் இப்போ என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிவிட்டு டீலர் யாருமே இப்போ வரைக்கும் பேசலை, நான் கால் பண்ணி அவங்ககிட்ட பேசவான்னு சொல்லிட்டு இங்கே கேட்கும்போது அப்போ அந்த ஜோயி அவங்க தான் பிரச்சனை பண்ணியிருக்காங்க, அவங்க தான் நம்மளுக்கு காசு வந்து திரும்ப கொடுக்கணும், நம்ம ஏன் வந்து பண்ணணும், அவங்களே பண்ணட்டுன்னு சொல்லும்போது அப்போ அங்கே வந்து பேசி முடிச்சு இப்படி வந்து டீலுக்கு ஒத்துக்கிட்டாங்கன்ற விஷயம் வந்ததுமே பார்த்தீங்கல்ல, நான் சொன்ன மாதிரி எல்லாமே ரிட்டர்ன் வந்துட்டு இருக்குன்னு சொல்லும்போது அவன் ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டு, உண்மையிலே நீ ரொம்ப நல்லா ஹேண்டில் பண்ணிட்டப்பான்னு சொல்கிறான். பண்ணதெல்லாம் நம்ம ஹீரோயின் கிரெடிட்டிவாக எடுத்துக்கிறா. அப்போ நம்ம ஸ்டாக்ஸ்க்கு எல்லாமே டபுளாக வந்து திரும்ப இன்க்ரீஸ் கொடுக்கலான்னு சொல்லிட்டு அங்கே பேசினதும், என்ன பேசிகிட்டு இருக்கீங்க, இதனால் நம்ம டோட்டலாக ஒன்றும் இல்லாமல் போயிடும்னு அவங்க எல்லாருமே சொன்னதுமே, இதெல்லாம் பண்ணாதான் நம்மளுக்கு நல்லது அப்படின்றத சொல்லும்போது அவங்களுக்கு என்ன பேசுகிறேன்னு தெரியல, எது சொன்னாலுமே திமிராவே பேசிகிட்டு இருக்காளேன்னு சொல்லிட்டு ஒன்றும் பேசுறதுக்குள்ளன்னு சொல்லிட்டு பேசாமல் அவங்க வந்துட்டு அமைதியாகிடுறாங்க. அப்போ அங்கே நம்ம ஷாவுக்கு அவங்க அம்மா கால் பண்ணிடுறாங்க, நீ வீட்டுக்கு கிளம்பி வாங்கன்னு சொன்னதுமே, நான் இப்போ அம்மாவை மீட் பண்ணுறதுக்காக போகிறேன், எல்லாத்தையுமே நீ பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு அவன் கிளம்பி போகிறான். என்னாச்சுமான்னு சொல்லிட்டுங்க கேட்கும்போது, நீ எப்படி மற்றவங்கள்ட்ட பிஸ்னஸில் வந்து பண்ணிகிட்ருக்க, நீ இப்போ பண்ணுறது உனக்கு நல்லா தெரியுதான்னு சொல்லிட்டு கோவப்பட்டதுமே, அம்மா ஷூவை விட ஜோயி வந்து எல்லாத்தையுமே சூப்பராக ஹேண்டில் பண்ணுறான், நம்மளுக்கு ரொம்ப பெரிய ப்ராஃபிட் கிடைக்குன்னு சொன்னதும், முட்டாள் மாதிரி வேலை பண்ணிகிட்ருக்க, மொத்தமாக எல்லாத்தையுமே நாசமாக்கலாம் நீ பார்க்குறியா, இதுக்கப்புறம் மீட்டிங்க்கு நானுமே உன் கூட சேர்ந்து வருவேன்னு சொல்லிட்டு அவங்களுமே சேர்ந்து அங்கே கிளம்பி போகிறாங்க. சரி அதே மாதிரி அவங்க அங்கே மீட்டிங் கிளம்பி வந்ததுமே, ஆன்ட்டி நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்கன்னு சொன்னதுமே, இதோட 20% சேல்ஸ் ஏன்ட்டு இருக்குது, ஸோ நானுமே ஓனர் தான், எப்போ வேணாலும் நான் இங்கே வரலான்னு சொல்லிட்டு அவங்க அந்த சேர்மன் சீட்டில் போய் உட்காந்துடுறாங்க. அதை பார்த்துட்டு இவளுக்கு அவங்க ரொம்பவே டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. ஸோ அவங்க மார்க்கெட்டிங் பண்ணுறதை பற்றி பேசிகிட்டு இருக்கா. பொருள் எல்லாத்தையுமே நம்ம டபுளாக கொண்டு போய் வந்து விற்றுடலாம், ஸோ அதனால் நம்மளுக்கு நல்ல பெனிஃபிட் கிடைக்கும்னு சொன்னதும், நீ இப்போ பண்ணிகிட்ருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து லாபம் கிடைக்காது, நட்டம் தான் ஆகும், நீ சொன்னால் புரிஞ்சுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு கேட்டதுமே அவனுக்குமே வேறு வழி தெரியலை. சரி ஓகேன்னு சொல்லிட்டு அங்கே பேசிகிட்டு இருக்கும்போது அந்த ஜோயிக்கு கால் வந்துடுது. இப்படி நம்ம பொருள் எல்லாமே ரொம்ப விலை ரொம்ப அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு யாருமே வாங்குறதுக்கு முன் வர மாட்டாங்க, ஸோ நம்மளுக்கு ரொம்ப லாஸ் தான் ஆகிட்டு இருக்குன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டாங்க. அவளுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. அப்போ அவங்க அம்மா ரொம்ப கோவமாயிட்டு, நான் தான் உன்ட்ட சொல்லனா இல்லையா, முட்டாள் மாதிரி பண்ணேன்னா கண்டிப்பாக நம்மளுக்கே வந்து பேக் ஃபயர் ஆகும்னு சொல்லிட்டு ஆயிடுச்சு பார்த்தியான்னு சொல்லிட்டு அவங்க ரொம்பவே கோவமாயிட்டு அங்கேருந்து போகும்போது, அப்போ அவன் நீ இந்த மாதிரி வந்து ஐடியா கொடுத்துருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு அவன் பேசிட்டு இருக்கான். அங்கே நான் வந்து இப்படி நடக்கும்னு எதிர்பார்க்கலன்னு சொல்லிட்டு அவள் வேறு அங்கே வந்து கஷ்டமாக
கோவமாயிட்டு பேசிகிட்டு இருக்கா. அப்போ அங்கே இருக்க எல்லாருமே முட்டாள் மாதிரி தான் பிஹேவ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு கோவமாயிட்டு அங்கே வந்து போகும்போது ஐ திங்க் வந்து நம்மளுக்கு எதிராக யாரோ வந்து சதி பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொன்னதும் எல்லாரும் வெளில வந்து செத்துட்டு இருக்கும்போது நம்மளுக்கு எதிராக சதி பண்ணுறதுக்கு வேறு ஆளுங்களுக்கு நேரம் இருக்கான்னு சொல்லிட்டுங்க கேட்கும்போது என்ன சொல்லிட்டு இருக்கீங்க, ஷூ தான் கண்டிப்பாக நம்மளுக்கு எதிராக இப்படிலாம் சதி பண்ணுறான்னு சொன்னதும் அவ ரொம்ப ஷாக் ஆகி போயிட்டு என்னால் நம்பவே முடியலை, ஷூ இப்படிலாம் கூட பிஹேவ் பண்ணுவாளான்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப ஷாக் ஆகிட்டு இருக்கான். இந்த லெவலுக்கு மாறி போயிட்டாளான்னு சொல்லிட்டு அவ ரொம்ப ஃபீல் பண்ணும்போது நம்ம பேசாமல் அவங்கள இதே மாதிரி தான் பதிலுக்கு பலி வாங்கணும், நம்ம பேங்க்கில் லோன் வாங்கலான்னு சொன்னதும் ஃபஸ்ட் நம்மளுக்கு யார் கொடுப்பாங்க, ரெண்டாவது அப்படியே கொடுத்தாலும் அதை திரும்ப ரிட்டன் நம்ம கொடுக்க வேணாமான்னு சொல்லும்போது நம்ம பேசாமல் ஏதாச்சும் ஒரு மாஃபியாட்ட வந்து காசு வாங்கலாம். ஸோ அப்போ வந்து பேங்க் அது இதுன்னு அலைய தேவையில்லைன்னு சொல்லிட்டு அவள் வந்து எங்கிட்ட இவனை போய் மாட்ட வைக்கணுமோ அந்த மாதிரிலாம் அங்கே வந்துட்டு பண்ணிட்டு இருக்கா. இந்த முட்டாளுமே எல்லாத்துக்குமே அவங்க ஆமா சாமி போகிறான். நம்ம ஹீரோயின் அங்கே ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது இவன் ஃபுட் எல்லாமே கொண்டு வந்ததுமே நீ என்கிட்ட சொல்ல வேண்டியதானே, எதுக்காக நீயா போய் சாப்பாடு பண்ணேன்னு சொன்னதும் நான் இது உனக்காக பண்ணி கொண்டு வந்திருக்கேன், எனக்கு பிடிச்சவங்களுக்கு மட்டும்தான் நான் சமைச்சு கொடுப்பேன்னு அவன் பேசிகிட்டு இருக்கான். அப்போ ஹீரோயின் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு ஏகப்பட்ட மக்களுக்கு இந்த வெள்ளத்தினால ரொம்ப கஷ்டமாயிடுச்சுன்னு சொல்லிட்டு அவள் ரொம்பவே இங்கே கவலையாயிட்டு இருக்கா. அங்கே வேமாங்க இந்த ஷாவோடமா அங்கே ஓடி வந்துட்டு அங்கே சாரி கேட்குறாங்க அவங்ககிட்ட, நீ தாம்மா எப்படியாச்சும் லூ கம்பெனியை காப்பாற்றி ஆகணும், அவன் வைக்க போகிறானாமா, இதை பற்றி அவங்க அசிஸ்டன்ட் சொல்லி தான் எனக்கு தெரிஞ்சிச்சு, ப்ளீஸ் நீ வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணுமா, நீ மட்டும் தான் காப்பாற்ற முடியும்னு சொல்லிட்டு அவங்க நீடன் பண்ணிவிட்டு அங்கே மண்டியெல்லாமே போட்டு சாரி கேட்டதுமே ஆன்ட்டி தயவு செஞ்சு என்னை வந்து நீங்கள் இப்படி கஷ்டப்படுத்தாதீங்கன்னு சொல்கிறா. கண்டிப்பாக நான் இதை பற்றி யோசிக்கிறேன் ஆன்ட்டி அப்படின்றத சொல்கிறா. நீங்கள் எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்கன்னு சொல்லும்போது நம்ம ஹான் அவங்கள அங்கேருந்து கூட்டிகிட்டு போனதுமே நீ என்ன உண்மையிலே அவளை ரொம்ப லவ் பண்ணிட்டுருக்கான்னு சொன்னதும் அவன் ஆமான்னு சொல்கிறான். ஆல்ரெடி உன் பிரதர் அவளை ரொம்ப ஹர்ட் பண்ணிட்டான், நீமே பண்ணாதான்னு சொன்னதும் அம்மா நான் உண்மையிலே அவளை ரொம்ப லவ் பண்ணிட்டுருக்கேன், அவள் ரொம்ப நல்ல பொண்ணுன்னு சொன்னதும் எனக்கு அது தெரியும்னு அவங்க சொல்கிறாங்க. ஹான் அசிஸ்டண்ட்டை கால் பண்ணி மாலத்தீவ்ஸ்க்கு 2 டிக்கெட் வந்து போட சொல்கிறான். அதை கேட்டுட்டு இப்போ யாருக்கு வந்து 2 டிக்கெட் போட சொல்கிறேன்னு நம்ம ஹீரோயின் கேட்டதுமே நான் இப்போ உனக்காக தான் போட சொல்லியிருக்கேன், நீ வெக்கேஷனுக்கு போக போகிறேன்னு சொன்னதும் அதை கேட்டு அவளுக்கு அங்கே ரொம்ப ஹாப்பியாகிட்டுருக்கு. நீ என்னை லூ குரூப்புக்கு போக சொல்லி ஃபோர்ஸ் பண்ணுவேன்னு நான் எதிர்பார்த்தேன்ப்பான்னு சொன்னதும் நான் ஏன் அப்படி பண்ணுறேன், நான் கண்டிப்பாக அப்படி பண்ண மாட்டேன் அப்படின்றத அவன் சொல்கிறான். நம்ம ஹீரோயே நாங்கள் டீலர்ஸ் எல்லாத்தையுமே மீட் பண்ணுறதுக்காக கிளம்பிட்டுருக்கா. அங்கே பார்த்தா அவங்க ரொம்ப தவிச்சு போயிருக்காங்க. ஏன்னா இப்போ வந்து அந்த பொருள்களை யாருமே ஆன்லைனில் இருக்கட்டும் இல்லை ஆஃப்லைனில் இருக்கட்டும் வாங்குறதுக்கு விரும்ப மாட்டாங்க. இப்போ வாங்கி வச்சுமே நம்ம இப்போ என்ன பண்ணுறதுன்னு சரி தெரியலேன்னு அவங்களுக்கு ரொம்ப ஃபீல் ஆகிட்டுருக்கு, எல்லாருக்குமே ரொம்ப லாஸ் ஆயிடுச்சுன்னு. அப்போங்க நம்ம ஹீரோயின் வந்து நீங்கள் எதை பற்றியுமே கவலைப்படாதீங்க, நான் திரும்ப அந்த கம்பெனியில் வந்து ஜாயின் பண்ணுறதுக்கு விருப்பப்படுறேன், ஏன்னா என்னமே மரியாதை கொடுக்குற நிறைய பர்சன்ஸ் அங்கே இருக்காங்க, ஸோ எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அவங்க வந்து போய் அவங்ககிட்ட பேசினதுமே அவங்க கூட சேர்ந்து அங்கே ஒர்க் பண்ணுறதுக்கு உடனே அங்கே ரெடி ஆகிடுறாங்க. இங்கே மீட்டிங்கில் வந்து காமிக்கிறாங்க அங்கே எல்லாருமே லோன் எடுக்கிறத பற்றி ரொம்பவே அங்கே வந்து ஆச்சரியம்னு தெரிக்கிறாங்க. நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க, திரும்ப லோன் எடுத்து மாட்டிக்கிட்டோன்னா டோட்டலாக கம்பெனியை விற்று தான் கட்டணும், நீங்கள் வந்து தேவையில்லாத பிரச்சனை பண்ணாதீங்கன்னு சொன்னதும் நம்மக்கிட்ட வேறு வழியே இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப ஓவர் ஆட்டிடியூட் காமிச்சிட்டு இன்னுமே தனக்கு தான் எல்லாமே தெரியும்னு சொல்லிட்டு அங்கே பேசிகிட்டு இருக்கா. ஸோ அப்போங்க கரெக்டாக அப்போ நம்ம ஹீரோயின் உள்ளே என்ட்ரானதுமே அவளை பார்த்துட்டு இவளுக்கு ரொம்ப வைத்தறிச்சலாகி போயிட்டு நீங்கள் பண்ணிகிட்ருக்க, உன்னை தான் இந்த கம்பெனியை விட்டு போக சொல்லிட்டாங்களேன்னு சொன்னதுமே இந்த கம்பெனி அப்போ நீ யார் இதெல்லாம் கேட்குறதுக்கு, அந்த கம்பெனியோட வைஸ் பிரசிடென்ட் அவங்க எப்போ வேணாலும் நீங்கள் வரலான்னு சொல்லிட்டு அங்கே ஷேர் ஹோல்டர்ஸ் எல்லாருமே பேசிட்டு அவளுக்கு அங்கே வெல்கம் கொடுக்குறாங்க. ஸோ நம்ம ஹீரோயே நான் திரும்ப இந்த கம்பெனியை சரி பண்ணுறதுக்காக தான் வந்திருக்கேன், ஹாஸ்பிட்டலில் சொல்லி பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நம்ம கம்பெனியோட பேரில் வந்து ட்ரீட்மெண்ட் ஃப்ரீயாக கொடுங்க, அப்புறம் ஃபுட் எல்லாமே நீங்கள் டெலிவரி பண்ணுங்கன்னு சொல்லிங்க. பேசினதும் இங்கே இருக்கிறதுக்கே காசை காணமா, இவங்க வந்ததுமே இல்லை இருக்கிறது எல்லாத்தையுமே பிடுங்கி கொடுக்க பார்ப்பாங்களாமான்னு சொல்லிட்டு அவள் ரொம்பவே இன்னும் திமிரா பேசுகிறா. ஸோ அதை கேட்டுட்டு இவளோட ஆர்டர்ஸை யாரும் ஃபாலோ பண்ணணும்னு அவசியம் கிடையாதுன்னு அந்த ஷாவுமே சொல்கிறான். நீ என்ன வந்து பண்ணிட்டுருக்க, நீ வந்து ஒரு ஏமாத்துக்காரி, என்னை விட்டுட்டு போயிட்டு இப்போ நல்லவ மாதிரி வந்து நடிக்கிறியான்னு சொன்னதும் ஃபஸ்ட்டு இதை கேட்குறதுக்கு உனக்கு தகுதி இருக்கா, நான் என்னை ஏமாத்தினேன், நான் எப்போ உன்னை விட்டுட்டு போனேன், நீ ஏதே இந்த கம்பெனியை விட்டு என்னை வெளியே போக சொன்னேன் சொன்னேன்னு சொல்லிட்டுங்க கேட்கும்போது அவனுக்கு என்ன பேசுகிறேன்னு தெரியலை. ஸோ அப்போ அங்கே வந்துட்டு எல்லாருமே நம்ம ஹீரோயினோட பேச்சை கேட்டு அங்கே வந்துட்டு கால் பண்ணி அங்கே வந்துட்டு பேச ஆரம்பிச்சிடுறாங்க. அதை கேட்டுட்டு நாங்கள் உங்களுக்கு ஆர்டரே கொடுக்கலன்னு சொல்லிட்டு அந்த ஜோயி சொன்னால் அவளை யாருமே அங்கே மதிக்கிறதுக்கே ரெடியாக இல்லை. ஹீரோயினோட பேச்சை தான் அங்கே வந்து கேட்டுட்டு எல்லாமே பண்ணுறாங்க. அப்போ கொஞ்ச நேரத்தில் நம்ம ஹான்மே அங்கே அவளுக்காக ஃபுட் எல்லாமே கொண்டு வரான். நீ வர அவசரத்தில் சாப்பாடு சாப்பிடாம வந்துட்டேன்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கான். ஸோ ஹீரோயின் வெக்கேஷனுக்கு போக சொன்னாலுமே அவள் வந்து காப்பாற்றி ஆகணும், கம்பெனி ஆன்டிக்காக வச்சுன்னு சொல்லிட்டு தான் திரும்ப ரிட்டர்ன் வந்திருக்கா. அப்பாங்க நீ இவ்வளோ தூரத்துக்கு அவளுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு பேசிகிட்டு இருக்கேன்னா நீ அவள் கூட சேர்ந்து என்ன நைட்டை ஒன்றா ஸ்பெண்ட் பண்ணியா, அதனால தான் இவ்வளோ சப்போர்ட் பண்ணுறியான்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு இவனுக்கு கோவமாயிட்டு கணத்தை சேர்ந்து அரைஞ்சு விடுறான். இதுக்கப்புறம் வந்து ஏதாச்சும் நீ ஒரு வார்த்தை பேசுனேன்னு வச்சுக்கோமே உன்னை நான் சும்மா மட்டும் விட மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கான். அப்பாங்க வேகமாக ஓடி வந்து லாயர் இப்படி ஷேர்ஸ் எல்லாத்தையுமே உங்கள் அம்மா வந்து ஷூவோட பேரில் மாற்றிட்டாங்க, ஸோ அவங்க அதிகமான ஷேர்ஸ் அவங்க தான் வச்சுருக்காங்க, அவங்க தான் இதோட சிஇஓன்னு சொல்கிறாங்க. ஸோ அதை கேட்டுட்டு அங்கே ரொம்ப வந்துட்டு அவனுக்கு டென்ஷன் ஆகி போயிடுது.
உங்கள் அம்மாவோட நிலைமை இப்போ ரொம்ப மோசமாக இருக்குது, அவங்கள ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் அட்மிட் பண்ணியிருக்காங்க, நீங்கள் எப்படி கம்பெனியை ரொம்ப மோசமாக்கி பேர் கெட்டு போச்சுன்னு தெரிஞ்சதுமே அவங்களுக்கு ஹார்ட்லாமே ரொம்ப பெயின் ஆயிடுச்சு அப்படின்ற விஷயத்த சொன்னதும் அதை கேட்டுட்டு அங்கே அவனுக்கு ரொம்பவே எங்கள் டென்ஷன் ஆகி போயிடுது. அதுனே தெரியலை. இப்போ இதுக்கெல்லாமே காரணம் நீதான் சொல்லிட்டு அந்த ஜோயி கூட சேர்ந்து அவன் சண்டை போட ஆரம்பிச்சிடறான். நான் என்ன பண்ணேன், வேமா காசு சம்பாதிக்கணும், நல்ல கம்பெனியை பெரிய லெவலுக்கு ஆளாக்கணும்னு நான் ஐடியா தான் சொன்னேன். அதை எக்ஸிக்யூட் பண்ணது யார், நீங்கள் தானே. நானும் அவளை கம்பெனி விட்டு போக சொன்னேன், நீங்கள் தான் போக சொன்னீங்க. எல்லாரும் முன்னாடி இன்சல்ட் நீங்கள் தான் பண்ணீங்க, என்னமோ ஏன் மேலே பழிய தூக்கி போகிறீங்களேன்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ள அங்கே வாக்குவாதம் ஆரம்பிச்சிருது. கொஞ்ச நேரத்தில் பார்த்தா இப்படி அவங்க அம்மா இறந்து போயிட்டாங்கன்ற நியூஸுமே வந்ததுமே அவ்வளோதான் ஹானுக்கு கோவமாகி போயிட்டு அங்கே போட்டு பயங்கரமாக அடிச்சிடுறான். இத்தனை பிரச்சனைக்கு காரணமே நீ தான்டா, எவ்வளோ ஒருத்தி பேச்சை கேட்டு கடைசியில் இப்படிலாம் நீ பண்ணிட்டேன்னு சொன்னதுமே அதை கேட்டுட்டு ஒன்னால தான் நான் கேட்டேன்னு சொல்லிட்டு அவன் பயங்கரமாக கத்திச்சேக்கான். அதை கேட்டுட்டு அப்பாவை நான் என்ன தப்பாக பண்ணிட்டேன், நான் உங்களோட வீட்டில் ஒருத்தி தான், நான் போய் அப்படி நினைப்பலான்னு சொன்னதும் நீ எப்பயுமே எங்கள் வீட்டு பொண்ணு கிடையாது, ஷூ தான் எங்களோட வீட்டு பொண்ணு, நீ எங்கள் அம்மாவை எப்படி கூப்பிட்ட, ஆன்ட்டின்னு தானே கூப்பிட்ட, அவங்க தான் அம்மான்னு கூப்பிட்டாங்க, அதனால் இத்தனையுமே பிரச்சனை, எங்கள் குடும்பத்தை நாசமாக்குறதே நீ தான் சொல்லிட்டு பயங்கர பிரச்சனையானதும் அப்போ அங்கே ஷாவுமே பயங்கரமாக சண்டை போட்டுட்டு இருக்கும்போது டீலர்ஸ் எல்லாருமே திரும்ப வர்றாங்க. உங்கள் கூட சேர்ந்து நாங்கள் கொலாபரேஷன் பண்ணுறதுக்கு திரும்ப ரெடியாக இருக்கோம்னு சொல்லிட்டு அங்கே பேசும்போது பார்த்தீங்கல்ல என்னோட திறமை எந்த லெவலுக்கு ஒர்க் அவுட் ஆகிருக்குன்னு, திரும்ப எல்லாருமே இங்கே வந்துட்டாங்க பார்த்தீங்களான்னு சொன்னதும் திரும்ப அந்த இடியட் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டுருக்கான். பட் என்ன வாய்க்கு வந்தபடி பேசிகிட்டு இருக்க, உனக்காக நாங்கள் யாரும் கிடையாது, ஷூ மேடம் எங்கள் கூட சேர்ந்து டீல் வச்சு பிஸ்னஸ் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க, ஸோ அந்த நம்பிக்கையில் தான் நாங்கள் வந்திருக்கோம், உனக்காக கிடையாதுன்னு சொன்னதும் பெருசாகி கடைசியில் அங்கே பயங்கரமாக அவங்களுக்குள்ளே அங்கே சண்டை வர ஆரம்பிச்சிருது. ஸோ அங்கே எல்லாருமே நம்ம ஹீரோயினை திரும்ப வெல்கம் பேக் மேடம்னு சொல்லிட்டு அங்கே கிளாப் பண்ணி அங்கே வரவேற்றுட்டு இருக்காங்க. ஸோ அவங்க மீட்டிங் வச்சு அவள் பிளான் எல்லாத்தையுமே அங்கே சொல்லிட்டு இருக்கா. நம்ம மக்களோட நம்பிக்கை எல்லாத்தையுமே டோட்டலாக கெடுத்துட்டோம், ஃபர்ஸ்ட் அதை சரி பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணணும், வெள்ளம் பாதிக்கப்பட்ட இடத்துக்கு எல்லாமே நம்ம நேரடியாகவே போய் ஹெல்ப் பண்ணணும், அப்படின்னா தான் மக்களுக்கு நம்ம மேலே நம்பிக்கை வரும்னு சொன்னதுமே பட் இப்போ அங்கே போகிறது சேஃப்டி கிடையாது மேடம், டேஞ்சர் ஆயிடாதா நம்மளுக்கேன்னு சொன்னதுமே நான் இந்த கம்பெனியை சரி பண்ணுறதுக்கு என்ன வேணாலும் பண்ணுவேன்னு அவள் சொல்கிறா. ஸோ டீலர்ஸுமே நாங்களுமே உங்கள் கூட சேர்ந்து ஒத்துழைக்கிறோன்னு சொல்கிறாங்க. அங்கே எல்லாருமே ரொம்பவே சந்தோஷமாயிட்டு நம்ம ஹீறாங்க. அவளுமே அங்கேருந்து போகும்போது நம்ம ஷாவ் அங்கே கையை பிடிச்சிட்டு ஃபைனலாக ஒரு டைம் நான் பேசணும்னு ஆசைப்பட்றேன், ப்ளீஸ் எனக்கு இன்னொரு வாய்ப்பு நீ கொடுப்பியான்னு சொல்லிட்டு கேட்டதுமே எனக்கு எந்த ஒரு சம்மந்தமே கிடையாது, எப்பயோ எல்லாமே முடிஞ்சு போச்சுன்னு சொல்லிட்டு அவள் அங்கே அடுத்து போயிடுறா. அங்கே வீட்டுக்கு போனால் அங்கே ஒருவேளை நீ என்கிட்ட சொல்லாமல் போயிடுவேணுமோன்னு நான் நினச்சேன்ப்பா அப்படின்ற சைட்டு அவன் ரொம்ப ஃபீல் பண்ணுறான். அது எப்படி நான் போவேன்னு சொல்லிட்டு அவங்க நம்ம ஹானை போய் கிஸ் பண்ணிட்டு இருக்கா. ஸோ அவனுக்குமே ஹாப்பியாகிடுது. ஃபைனலாக தன்னோட லவ்வை எப்படி ஒரு வழியை ஏற்றுக்கிட்டான்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே சேர்ந்து அங்கே கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. நம்ம ஹீரோயின் அதுக்கப்புறம் அங்கே சொன்ன மாதிரியே எல்லா இடத்துக்குமே போய் இந்த கம்பெனியை சரி பண்ணுறதுக்கு அங்கே கிளம்புனதுமே எல்லாருமே அங்கே கங்க்ராச்சுலேஷன் பண்ணிட்டுருக்காங்க. கண்டிப்பாக நீங்கள் எல்லாத்தையுமே சரி பண்ணிடுங்க மேடம் சொல்லிட்டு நம்ம ஹான்மே உனக்காக நான் வெயிட் பண்ணுறேன்னு அவன் சொல்கிறான். ஸோ அங்கே இவன் ரொம்ப தண்ணி போட்டுட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் திரும்ப ஃபைனலாக ரிட்டர்ன் வந்துட்டான்னு தெரிஞ்சதுமே அங்கே மீட் பண்ணுறதுக்காக ஓடி போயிட்டுருக்கான் ஏர்போர்ட்டுக்கு. பட் அங்கே வந்ததுமே நம்ம ஹீரோயின் பார்த்தா ஹானை போயிட்டு அங்கே ஆசையாக ஹக் பண்ணிக்கிட்டதும் அதை பார்த்துட்டு அவனுக்கு அங்கே ரொம்பவே கவலையாயிடுச்சுக்கு. நான் ரொம்ப உன்னை மிஸ் பண்ணிட்டு இருந்தேன்னு சொல்லிட்டு அவன் அவளை கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறான். ஸோ அதெல்லாமே பார்த்ததுமே இவன் ஹார்ட்டே அங்கே உடஞ்சி போகிற மாதிரி ஆயிடுது. இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஹாப்பியாக அங்கே வீட்டுக்கு கிளம்புறாங்க. ஃபைனலாக நான் கடைசியில் என் லைஃப்பில் இருந்து எல்லாத்தையுமே இழந்துட்டேன், லவ்வையுமே நான் இழந்துட்டேனான்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்படியே இந்த மூவியுமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை கைஸ்.